தஸ்பீஹ் வந்து கையில ஓதுற சிறப்புன்னு இருக்கு, எண்ணிக்கையை தெரிஞ்சு கொள்ள தஸ்பமணி கையில ஓதுறாங்க. இப்ப தஸ்பீஹ் செய்யறோம்ல, அதை விரல்களால் எண்ணுவதுதான் சிறப்பு. இப்ப சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் ஓதுறோம் இல்லையா, இது விரலை கொண்டு என்ன செய்யணும், எண்ணணும். விரல்ல அல்லாஹ் வேற ஒரு பர்பஸுக்காக வேண்டி இந்த 3 முடிச்சுகளை கொடுத்திருந்தா கூட அதுக்கும் உதவுற மாதிரி எல்லாம் வச்சிருக்கிறான். தஸ்பீஹ் என்ன பண்ணிருக்கிறான், ஒரு விரல 3 எண்ணிக்கலாம்ல, 3 மடிப்பு எல்லாம் கொடுத்திருக்கானா இல்லையா. அதனால எண்றதுங்கிறது இப்படி இருந்தா 10 எண்ணலாம், இப்படி இருந்தா இப்ப என்ன செய்யலாம், 15 எண்ணி போடலாம்ல, ஒரு விரல்ல 15 எண்ணலாம்ல, 2 விரல் 30 எண்ணலாம்ல. இந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் எண்ணுவதற்குரிய அம்சம் விரல்ல இருக்கிறது. இப்ப நம்ம ஆனா நடைமுறையில் என்ன இருக்குன்னு கேட்டா, தஸ்பீஹுக்கு ஒரு மணி விற்கிறாங்க, தஸ்பீஹ் செய்வதற்கு இருக்காங்க, அதுக்கு ஒரு பாசி மணி மாதிரி விற்பனை செய்கிறார்கள். இது ரொம்ப ஒரு புனிதமானதாக வேற கருதுறாங்க. நம்ம சமூகத்தில் என்ன செய்யறாங்க, கல்யாணம்னா தஸ்பீஹ் மணியோட சல்லாவோட சேர்ந்து என்ன செய்யணும், தஸ்பீஹ் மணி கொடுக்கணும். ஹஜ்ஜுக்கு போயிட்டு வாங்கிட்டு வர்றாங்க, ஹஜ்ஜுக்கு போயிட்டு தஸ்பீஹ் மணி வாங்கி கொடுறது பெரிய ஒரு முக்கியமான ஒரு மேட்டர் என்ன செய்யறாங்க, அதை வாங்கிட்டு வரக்கூடிய ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. இப்ப ரசூலுல்லாஹ் காலத்துல இது தஸ்பீஹ் மணி இருந்துச்சானா கிடையாதுங்க. இந்த தஸ்பீஹ் மணி என்பது அதாவது இந்து கிறிஸ்தவ சமயங்கள்ல அது உண்டு. ஜெபமாலை என்ன, ஜெபமணி ஜெபமாலைம்பாங்க. அப்ப ஜெபம் செய்வதற்கான மணி, ஜெபம் செய்வதற்கான மாலை என்று சொல்லி அந்த மக்கள்கிட்ட இருந்ததை தவிர அவங்கள்ட்ட இருந்த காலத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய சமுதாயத்தில் இருக்கல. ரசூலுல்லாஹ் காலத்தில் இவங்க எல்லாம் வச்சுக்கிட்டு இருந்தாங்க வேற சமுதாயத்து மக்கள்லாம். அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய சமுதாயத்தில் என்ன வரல, இது நுழையவே இல்லை. ஏன், இது இது ஒரு பெருமைக்கு உரிய ஒரு அடையாளம் ஆகிவிட்டது. நீங்க பார்த்தாலே தெரியும் எப்படி ஆகும்னு கேட்டா, தஸ்பீஹ் பண்ணிருக்கல, அது ஒரு நோய் மாதிரி ஆயிருது. சில ஆளுக்கு கடையில் உட்கார்ந்துட்டு இருப்பாங்க, கல்லாப்பேட்டில் உட்கார்ந்து இருப்பாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் பதில் சொல்ல மாட்டேங்கிறான், தஸ்பீஹ் செய்யறாங்களாம். அஸ்ஸலாமு அலைக்கும் சொன்னா இப்படி உட்கார்ற ஆளு கடையில் உட்கார்ந்து பாக்குறீங்க. எதுக்கு இது பண்றாரு, அவர் பெரிய தீன்தாரின்னு காட்டுறாராம். வேற என்னத்துக்கு கடையில் உட்காந்து வியாபாரத்தை பண்ணுவியா, 100 ரூபாய் ஆகிட்டு 200 ரூபாய்க்கு பாக்கி கொடுத்தா நீ உருப்படையாளுமா? கடையில் உட்கார்ந்து கடை வேலையை பார்க்கணும். அங்க உட்கார்ந்து என்ன செய்யறது, சில ஆளுக்கு இருக்கிறாங்க, முளவு 1 கிலோ அதுக்கு 2 தஸ்பீஹ் போயிடும், மல்லி 2 கிலோ இருக்குப்பா, இது ஒரு பக்கம் போய் உருண்டை வேற போயிட்டு இருக்கு. இது சொல்லிக்கிட்டே என்ன செய்வாருன்னு கேட்டா, அது பேசுறதுலாம் தஸ்பீஹ் ஆயிரும். வாங்க போங்க, நல்லா இருக்கீங்களான்னு கேட்கறப்ப 3 தஸ்பீஹ். நீ என்னத்தை என்றப்ப விளையாடுற மார்க்கத்தில் விளையாடுற செய்யற, இந்த மாதிரி ஒரு மெட்டீரியலை வச்சுக்கிறோம். என்ன சில மிஷின் வச்சுக்கிட்டாங்க, இப்ப இந்த நம்பர் கவுண்டிங் மிஷின் இருக்குல்ல, அதை வச்சு சரக்கு நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. இது எதுக்கு, மார்க்கத்தில் ரொம்ப குறைந்த நம்பர்ல தான் உனக்கு தஸ்பீஹ் இருக்கிறது. லட்சம் செய்ய 10 லட்சம் பண்ணுன்னு உனக்கு சொல்லவே இல்லை. அதிகபட்சமா மார்க்கத்தில் உள்ள 100 தாண்டி தஸ்பீஹே இல்லை. அதிகபட்சமா பார்த்தா என்ன இல்ல, 100க்கு மேல தஸ்பீஹ் இல்ல. ஒவ்வொன்றும் 33 தடவை சொல்லி இருக்குது. இதுதான் 10, 5 இவ்வளவுதான் மார்க்கத்தில் உண்டு. இதை செய்வதற்கு ஒரு மெட்டீரியல் தேவையான தேவை கிடையாது. இப்படி ஒரு ரவுண்டு போனா 15, இன்னொரு ரவுண்டு போனா 30, இன்னொரு 3 போட்டா 33 முடிஞ்சு வச்சுக்காத. இப்படி ஒன்னொன்னா போனீங்கன்னா 1 2 3 4 சுமாரெல்லாம் போனா 3 போச்சுல. இப்படி மொத்த வரல ரவுண்டு போயிட்டு திருப்பி ஒரு ரவுண்டு போனா 30 ஆகி போச்சு. 33க்கு ஒரு 3 போட்டா ஈஸியா போச்சு, விரல்ல எண்ணிட்டு போயிடலாம். இது அதோட முடிஞ்சு போய்விடும். இதுல முகஸ்துதிலாம் வராது. தெருவில் போகும்போது தொங்க விட்டுட்டு போனா தீன்தாரி போறாரு, இது எதுக்கு அமல் நாசம், எதுக்கு அந்த பேருக்கு தானே செய்யற. இதே மணியை உடுத்திட்டு போற ரோட்ல போகும்போது, ரோட்ல போனா ரோட்டு வேலையை பார்க்கணும். ஆக்சிடென்ட் ஆகாம, நஜீஸ்ல கை வச்சிடாம, நாய் பூனை கடிச்சிடாம, அதுதான் கவனம் செலுத்தணும். அங்கேயும் தஸ்பீஹ் பண்ணிட்டு இருக்கிற, அதெல்லாம் என்ன ஒரு நோய் மாதிரி, இது ஒரு வியாதி மாதிரி சில ஆளுகளுக்கு ஏற்பட்டுருது. அப்ப ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்கன்னா, வஅகுதுன பில் அனாமிலி, ரசூலுல்லாஹ் காலத்தில் என்ன செய்யறாங்கன்னா, பேர்ச்சம் கொட்டைகளை குவித்து வைத்துக் கொண்டு 1 2 இப்படி எண்ணிக்கிட்டு இருந்தாங்க சில ஆளுங்க. அப்ப ரசூலுல்லாஹ் என்ன பண்ணாங்க, இப்படி செய்யாதீங்க, விரல்களால் எண்ணுங்கள், அந்த விரல்களும் மறுமையில் சாட்சி சொல்லும் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டாங்க. வேற ஒரு மெட்டீரியல், வேற ஒரு மெத்தட்ல தஸ்பீஹ் பண்ணி வச்சிருக்காங்க. அதை பார்த்து ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்க, விரலால் எண்ணுங்கள்ன்றாங்க. அப்ப விரலை கொண்டு எண்ணுவதுதான் மார்க்கத்தில் உள்ளது. இது என்னவாகும்னு கேட்டா, ரசூலுல்லாஹ் இதுக்கு ஒரு எச்சரிக்கை பண்ணிட்டாங்க. மன் தஸப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும், யார் ஒருத்தங்க வேற ஒரு சமுதாயத்தின் கலாச்சாரத்தை பின்பற்றி நடக்கிறார்களோ இவங்க அவங்களை சேர்ந்தவர்கள். அப்ப நீ தஸ்பீஹ் மணின்னு பேரை வச்சுக்கிட்டீங்கன்னா நீ ஜெபமணி கூட்டம் தான், நீ ஜெபமாலை கூட்டமா தான் ஆகவே தவிர இதுல ஆக மாட்ட, இந்த கூட்டத்தில் ஆக மாட்டேன்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இனி அதை போய் காப்பி அடிக்கிற, இப்படி ஒண்ணு மார்க்கத்தில் உள்ளதுன்னா ரசூலுல்லாஹ் செஞ்சுட்டு போயிருக்க மாட்டாங்களா? தஸ்பீஹ் மணிங்கிற பெரிய நவீன காலத்து கண்டுபிடிப்பா,
சும்மா புளியங்கொட்டையும் ஒரு மொச்சக்கொட்டையும் கூட கோர்த்து வச்சுக்கலாமே செய்யறதா இருந்தா. அந்த காலத்தில் அவங்க செய்யத்தானே செஞ்சாங்க வேற மதத்தில் உள்ளவங்க எல்லாம். அதை பார்த்துட்டு ரசூலுல்லாஹ் என்ன செய்யல, அந்த மாதிரியான ஒரு காப்பி அடிக்கக்கூடிய தன்மையை சொல்லி தரல. அதனால இந்த தஸ்பீஹ் மணி என்பது பெருமைக்கு உரியதாகிவிட்டது, முகஸ்துதிக்கு உரியதாகிவிட்டது. தஸ்பீகை எண்ணுவதை விட அது நோய் மாதிரி என்ன செய்யறது, உருட்டி கொண்டே இருப்பதுங்கிற ஒரு நோய் என்ன ஆயிரும், அது மாதிரியான ஒரு மனநோய்க்கு கொண்டே தள்ளி விடுகிறது. சலாத்து கூட பதில் சொல்ல முடியாத அளவுக்கு இந்த தஸ்பீஹுடைய இது அவருக்கு ஒரு மாயை ஏற்படுத்துகிறது. சில பேர் நிஜமாக போய் ஒரு துறையில போய் தஸ்பீஹ் பண்ணாருன்னு சொன்னா ஒரு 2 வீலர் ஓட்டிட்டு இருக்கான், ஓட்டிட்டு உருட்டிக்கிட்டே ஓட்டினா நீ 2 வீலருக்கு சேர முடியுமா? அப்ப ஒண்ணு இதுல போய் சொல்லணும், இல்ல அதுல போய் சொல்லணும். நீ தஸ்பீஹ்ல போய் சொல்லிட்டு இருந்தா தான் ஒழுங்கா ஓட்ட முடியும். நீ நிஜமாக தஸ்பீஹ் எண்ணிட்டு இருந்தேன்னு சொன்னா உன் மேல நீ ஒருத்தன் போதனா என்ன பண்ற, நீ இன்னொருத்தன் போதனா என்ன, வண்டி ஓட்டிட்டு இருக்கான், கார் ஓட்டிட்டு இருக்கான், ஓட்டிட்டு எதுல கவனம் செலுத்துமா? எதுக்கு செல்போன் ஓட்டிக்கிட்டு பேசிக்கிட்டு கார் ஓட்டதான் சொல்றாங்க? செல்போன் பேசிக்கிட்டு 2 வீலர் ஓட்டக்கூடாது எதுக்கு சொல்றான்? ஆக்சிடென்ட் ஆகக்கூடாது தானே. நம்ம கவனம் ஒரு மனிதன் ஒரு குறிப்பிட்ட ஒன்றைதான் கவனிக்க முடியும். ஒரு நேரத்தில் 7-8 விஷயத்தை கவனம் செலுத்த இயலாது. வியாபாரத்தை கவனிச்சா தஸ்பீஹ் கவனிக்க இயலாது, வண்டி ஓட்டுறதை கவனிச்சா தஸ்பீஹ் கவனிக்க இயலாது. நீ இப்படி 2 வேளையும் பார்ப்பேங்கிற. நடக்கும்போதெல்லாம் அது போய் தஸ்பீஹ் பண்ணி என்ன பார்க்க, நடக்கும்போது எதுக்கு உருட்டிட்டு போறேன்? நடக்கும்போது கீழே பார்த்து ஒழுங்கா நடந்து போக வேண்டியதானே. அப்ப இது பார்த்தாலே தெரியுது இதெல்லாம் ஒரு டிராமா. தங்களை ஒரு ஆன்மீகவாதி காட்டுவதற்கு மக்கள் எல்லாம் பார்த்து என்ன செய்யணும், நல்ல மனுஷன் அவர் கடன் கொடுக்கணும், அப்படி நல்ல மனுஷன் மதிக்கணும், மூலாண்டு கூப்பிடணும். இதுக்காக செய்யற வேலை தான் இது. சராசரி மனுஷனை வாழ்ந்துட்டு போங்கப்பா, எதுக்கு தேவையில்லாம. தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட அமைப்புகள் இருக்கு. ஆனா ஒவ்வொரு அமைப்பும் நாங்க தான் சிறந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் இருக்கக்கூடியவர்களும் அப்படிதான் சொல்றாங்க. அது ஏன்? ஒவ்வொரு நம்ம சமுதாயத்தில் ஏராளமான இயக்கங்கள், ஏராளமான பிரிவுகள் இருக்கின்றன. ஒவ்வொரு இயக்கத்தை சேர்ந்தவர்களும் பிரிவை சேர்ந்தவர்களும் நாங்க தான் சரியான வழியில் இருக்கோம் என்று என்ன செய்யறாங்க, சொல்லிக் கொள்றாங்க. அது ஏன்னு கேட்கிறாங்க. இதுக்கு மட்டும் இந்த கேள்வி வராது. ஒவ்வொரு மதத்தில் உள்ளவங்க என்ன செய்யறாங்க, நாங்க தான் சரியான மதத்தில் இருக்கோம். முஸ்லீமுக்குள்ளே நீங்க பாக்குறீங்க, முஸ்லீம் கொஞ்சம் வெளியே வட்டத்தை பெருசா போட்டு பாருங்களேன். அப்ப ஒவ்வொரு மதத்தில் உள்ளவங்க என்ன செய்வாங்க, நாங்க தான் சரியான மதத்தில் இருக்கோம் நினைப்பாங்களா இல்லையா? இந்துக்கள் நினைப்பாங்க நாங்க தான் கரெக்டா இருக்கோம்னு, கிறிஸ்தவர் நினைப்பாங்க நாங்க போடுற ரூட் தான் கரெக்ட். அதனால இருக்கிறான், அப்படி நினைக்க போய் தானே அதில் இருக்கிறான், இல்லாட்டி வந்திருப்பான்ல. ஒரு மதத்தில் ஒருத்தன் இருக்கிறான்டாலும் அவன் என்ன நினைக்கிறான், அதான் சரின்னு நினைக்கிறான். ஒரு புத்த மதத்தை சேர்ந்தவன் அதான் கரெக்ட்னு நினைப்பான். ஒரு சீக்கிய மதத்தை சேர்ந்தவன் அது கரெக்ட்னு நினைக்கிறான். கடவுளை இல்லைங்கிறான அவன் அதான் கரெக்ட்னு அவன் நினைக்கிறான். நம்ம முஸ்லீம் இப்படி நினைக்கிறோம். இதுக்கு என்ன காரணம்? இதுல கட்டமா அதையும் கேட்கலாம். அப்ப இது மாதிரி காரணம் என்னன்னு கேட்டா, இது அல்லாவே சொல்லிட்டான், குல்லு ஹிஸ்பின் பிமா லதைஹிம் ஃபரிஹூன். ஒவ்வொரு சாராரும் தங்களிடத்தில் உள்ளதுதான் சரி என்று இருமாந்து இருக்கிறார்கள் அல்லாவே சொல்றான். இப்படி மனிதன் படைக்கப்பட்டிருக்கான். காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சுமாங்கல்ல. காக்காயா இருந்தா கூட அந்த முட்டைக்கு பொறிச்ச குஞ்சியா இருக்கிறனால அது நமக்கு தான் கருப்பு குஞ்சா தெரியும். காக்காய்க்கு என்னவா தெரியாது, அது பொன் குஞ்சு தான், தங்க குஞ்சா தான் தெரியும். அவன் உங்க புள்ள இருக்கு, அடுப்பு கறி மாதிரி பிள்ளைய பத்தி தெருவிலையே போட்ட போறீங்க, அதை போய் கண்ணே மணியே தங்கமே வைரமே இருப்பீங்க, பார்த்தா அடுப்பு கறியா தான் இருக்கும். ஆனா நம்ம என்ன செய்வோம், நம்ம பெத்த புள்ள தானே, நம்ம பெத்த புள்ளைங்கும் போது அதுக்கு ஒரு பார்வை மாறுவது மனிதனுடைய சுபாவம். நல்லா இல்லாட்டா கூட நம்ம இது நல்லா இருக்குன்னு சொல்லணும், நம்ம புள்ள நல்லா இருக்குன்னு சொல்லணும் என்பது மனிதனுடைய ஒரு பலவீனம். அப்படிதான் எல்லாரும் படைக்கப்பட்டிருக்கிறான். அந்த அடிப்படையில தான் எந்த ஒரு கொள்கையில எந்த ஒரு கட்சியில இருக்கிறவங்களா இருந்தாலும் அவங்க நாங்க சொல்றதா சரின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொல்லலன்னா ஏன்டா அதுல இருக்கிறேன்னு கேட்டுருவோம். அப்படி சொல்லித்தான் ஆகணும். இல்ல சரி இல்லாட்டி அதுல இருக்கிறேன்னு கேட்போம்ல. அப்ப அவன் ஒரு கட்சிக்காரன் காங்கிரஸ்ல இருக்கிறவன்ட்ட கேளுங்களேன், காங்கிரஸும் சரியுமா, திமுக காரன் கேட்டா அதான் சரி அப்படிமா, அண்ணா திமுக ஆமா அதான் சரியுமா, சரியில்லைன்னு சொன்ன அப்ப என்ன இருக்கிறேன்னு கேட்பீங்கல்ல. சரியில்லைன்னு சொல்ல முடியும். ஒண்ணுல இருந்துகிட்டு அது சரியில்லைன்னு எவனாச்சும் சொல்லுவானா? சொல்ல மாட்டான். அதனால இதுதான் இயற்கையா நடக்கும். இந்த கேள்வி இப்படி கேட்கறத விட இப்படி சொல்லும் பொழுது நாம எதை சரின்னு கண்டுபிடிப்பது கேளுங்க. எப்படி கேட்கணும், ஏன் சொல்றான்னு கேட்கல, சொல்லத்தான் செய்வான். இது மதத்துல கேட்பான், கட்சியில சொல்லுவான், எல்லாரும் அப்படித்தான் சொல்லுவான். ஒரு கடை வச்சிருக்கிறான்னு கேட்டா என் கடை சரக்கு தான் சரின்னு சொல்லுவாங்க, அடுத்த கடை சரக்கு சரி இல்லம்மா. அதெல்லாம் எல்லாரும் மனிதனுடைய ஒரு சுபாவம். மனிதன் அப்படி இயற்கையாக அப்படி படைக்கப்பட்டு இருக்கிறான். அதுக்கு யாரும் காரணம் சொல்ல முடியாது. அதான் இயற்கை. அப்ப என்ன கேட்கணும், இப்படி எல்லாரும் நாங்க தான் சரின்னா நாங்க எதை ஏத்துக்கிறது அப்படின்னு வேணா கேட்கலாம். அந்த கேள்விக்கு மார்க்கத்தில் விட இருக்கிறது. எல்லாம் என்ன செய்யறான், நாங்க தான் சரி நாங்க தான் சரிங்கிறான். தௌஹீத் ஜமாத் நாங்க தான் சரின்னு சொல்லதான் செய்யுது, இல்லன்னு சொல்லல. எல்லாரும் நாங்க தான் சரின்னு சொல்ற மாதிரி தௌஹீத் ஜமாத் நாங்க தான் சரின்னு சொல்லுது.
இப்ப உங்களுக்கு என்ன சந்தேகம் வரும்? அவனை பார்த்தா நாங்க சரிங்கிறான், இவனை பார்த்தா நாங்க சரிங்கிறான், நாங்க எதைத்தான் ஏத்துக்கிறது? இந்த கேள்வி கேட்கலாம், இது கேட்கலாம். இதுக்கு விட இருக்காண்டா இருக்குது. என்ன விட இருக்குது? என்னன்னு கேட்டா, நீங்க எல்லாத்தையும் விட்டு வெளியே வந்துருங்க, தௌஹீத் ஜமாத் உள்பட அப்படி தூரமா நின்றுக்கிறங்க. எல்லாத்தையும் விட்டு என்ன செய்யுங்க, மனசாலையோ நெசமாவோ அப்படி தூரமா நின்று கொண்டு ஒவ்வொருத்தரையும் அப்படி பாருங்க. நம்ம யார் பக்கமும் சார்ந்து நம்ம சிந்திக்க வேணாம். இதுல உள்ளதுல எது பெட்டரா இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இது கண்டுபிடிக்கிற கஷ்டமா? நீங்க தௌஹீத் ஜமாத் சொல்லுங்கிறக்கா நீங்க பார்க்க வேணாம். நீங்க எப்படி பார்க்கணும்? மார்க்க விஷயத்தை எடுத்துக்கிறங்க. இவங்க குர்ஆன் ஹதீஸ்ங்கறாங்க, இவங்க குர்ஆன் ஹதீஸ் அவுலியா மகான் பெரியார் அப்படி இப்படி லொட்டு லொசுங்கறாங்க. இது குர்ஆன் இது கரெக்டா இருக்குது அப்படின்னு பார்த்தா விளங்குமா விளங்காதா? அது விளங்கும், உங்களுக்கே தெரியும். அதே மாதிரி அஜர்த்துக்கு தனி மரியாதை வேணும், அஜர்த்துக்கு 2 கோடி கொடுக்கணும், அஜர்த்துக்கு பேசுறதுக்கு கூலி கொடுக்கணும், இப்படின்னு ஒரு சாரார் இருக்கிறாங்க. தௌஹீத் ஜமாத்துல கூட்டம் போட வர்றாங்களா, உங்களுக்கு ஏதாவது பீஸ் கொடுக்குறீங்களா? நாங்க 5 மணி நேரம் 6 மணி நேரம் கத்திட்டு போனா எங்களுக்கு இவ்வளவு ரூபா கொடுக்கணும் காசு கேட்போமா? தந்தாலும் வாங்குவோமா? இது வரைக்கும் நாங்களும் எங்க ஜமாத்தில் உள்ள யார்த்தையாவது கூலி கேட்டிருக்கிறோமா? அப்ப நீங்க என்ன பார்க்கணும்? அவங்க பேசுற காசு கேட்கறாங்க, இவங்க பேசி சும்மா போறாங்க, இது பரவாயில்ல அப்படின்னு விளங்குறது கஷ்டமா? இது விளங்கலாம். அதே மாதிரி எந்த ஒரு இயக்கமா இருந்தாலும் ஒரு கூட்டமே போட்டா கூட மெசேஜ் சொல்லவே மாட்டாங்க. என்ன செய்வாங்க? இவன் உட்கார்ந்துகிட்டு அவன் ஆகா ஓகம்பா, அவன் இவன் ஆக தலைவர் அவர்களே இவர்களே என்ன செய்வான்? இவனுக்குள்ள உள்ளால அவர்களேமா, தலைவர் அவர்களே, இன்னார் பொருளாளர் அவர்களே, இவர்களே என்ன செய்வான்? ஒரு அட்டெண்டன்ஸ போட்டு வாசிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன செய்வானுவன்? இவன் அவனை புகழ்வான், நம்முடைய தலைவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா, எவ்வளவு பெரிய தியாகம் செய்திருக்கிறார் தெரியுமான்னு இவன் சொல்ல, அவன் எந்திரிச்சுக்கிட்டு இவனை சொல்ல. இது மாதிரி நடக்காத ஒரு இயக்கத்தை நீங்க பார்க்க மாட்டீங்க. இந்த ஜமாத்துடைய எந்த ஒரு கூட்டத்திலாவது எந்த ஒரு அறிஞரை பற்றியாவது தலைவரை பற்றியாவது இப்படி புகழ் சூட்டப்பட்டு நீங்க பார்த்திருக்கிறீங்களா? அப்படி தூரத்துல இருந்து பாருங்க. தௌஹீத் ஜமாத் சொல்லுதுன்னு பார்க்க வேணாம். எல்லாரும் ஆட்களை புகழ்கிறார்கள். இங்க அல்லாஹ் ரசூல் மட்டும்தான், யாரை பத்தியும் புகழ்ந்து நீங்க கேட்கவே முடியாது. அல்லாஹ் ரசூல் 2 டாபிக்கை தாண்டி 3வது ஒண்ணு இங்க உண்டா? பங்கு வைக்க மாட்டோம், மார்க்கத்தை தூய்மையா கொடுத்துறோம், இதை பாக்குறீங்க. அதே மாதிரி எந்த ஒரு அமைப்பு உள்ளவங்களை எடுத்துக்கொண்டாலும் எல்லாருமே என்ன செய்யறாங்கன்னா மாலை போட ரெடியா இருக்கிறாங்க, கழுத்தை கொடுக்க ரெடியா இருக்கிறாங்க, சால்வை போத்துறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. நம்மளை ஒருத்தர் உங்களுக்கு சால்வை போத்த வர்றேன்னு சொல்லி பொன்னாடை போத்து நீங்க பாத்துருக்கீங்களா? தௌஹீத் ஜமாத்துல யாருக்காவது பொன்னாடை போட்டு பாத்துருக்கீங்களா? பார்த்தல. ஆனா அவங்க என்ன செய்யறாங்க? இதுல அப்படி மயங்குறான், துணியில தான் ஆடையை கொடுக்கறான், பொய் சொல்லி கொடுக்கறான். பொன்னாடை பொண்ணுலையா செஞ்சு கொண்டாந்து கொடுக்க, பொண்ணுடா தங்க இலைகள்ல செஞ்ச ஆடையை கொண்டாந்து போத்துறான், துணியை புடிச்சுக்கிட்டு பொன்னாடுன்னு போய் சொல்றான். தங்கமா தந்தா நான் கூட வாங்கிக்கிறேன், போத்துறதுக்கு இல்ல, இது வாங்கிக்கிட்டு வேற ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாம், சொத்தா வச்சுக்கலாம்ல, அப்படி இருந்தா வாங்கிக்கலாம். இவங்க என்ன பண்றாங்க? துணியை கொண்டாந்து வச்சுக்கிட்டு பொன்னாடையை போத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க? துணியை கொண்டாந்து போத்துறாங்க. இவன் அதுல குளிர்ந்து போய் அப்படி போட்டுட்டு போஸ்ட்லாம் கொடுக்குறான். அது என்னமோ பெரிய கிரீடமான்னு நினைக்கிறான். இங்க இது மாதிரி தௌஹீத் ஜமாத்துல ஒண்ணு பாத்துக்கிறீங்களா? அப்படி செஞ்சிருக்கிறோமா? அதே மாதிரி மார்க்கத்தை சொல்லக்கூடியவங்க சொந்த தேவைக்காக வேண்டி உங்களோட பிச்சை எடுக்கிறாங்க. தௌஹீத் ஜமாத்துடைய எந்த ஒரு ஆலிமாவது உங்களுடைய செல்வந்தர்களை தேடி அவங்க தேவைக்கு தௌஹீத் நிர்வாகிகள் கேட்பாங்க, பித்ரா கொடுங்கன்னு கேட்பாங்க. உங்கள்ட்ட வாங்கி அவங்களுக்கு கொடுப்பதற்காக வேண்டி, ஏழைகளுக்கு கொடுப்பதற்காக வேண்டி வசூல் பண்ணுவோம். ரத்த தானம் நடத்த போறோம், மருத்துவமாக நடத்த போறோம் அப்படின்னு சமுதாய பணிக்கு கேட்டு அது சமுதாய பணிக்கு செலவு செய்திருப்பார்களே தவிர சொந்தத்துக்கு மௌல கல்யாணம் வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஏதாவது உங்கள்கிட்ட வந்தாங்களா? இல்ல. இந்த தௌஹீத் ஜமாத்துக்காரன் கல்யாணம் பண்றான், மத்த எல்லாரும் கல்யாணத்தில் அம்புட்டையும் கண்டுபிடிச்சிடலாம். பெரிய வலை பேர் எங்கேயும் போவானா, கல்யாணத்தை போய் ஒவ்வொரு இயக்கத்துக்காரனுடைய கல்யாணத்துக்கு போங்க, அப்படி ரவுண்ட் அடிச்சு வந்தீங்கன்னு சொன்னா அவ்வளவு பிராடு போய் கண்டுபிடிச்சிடலாம். ஏன்? நம்ம தௌஹீத் ஜமாத்து கல்யாணம் மண்டபங்கள்ல நடக்காது, ஆடம்பரங்களுக்கு இடம் இருக்காது, புரோகிதத்துக்கு வேலை இருக்காது, வரதட்சணை இருக்காது, பெண் வீட்டார் கொடுக்கிற விருந்து இருக்காது, ஆடல் பாடல் இசை கச்சேரி இருக்காது, ஆயிரக்கணக்கான மக்கள் கூடணுங்கிற வகையில பிரம்மாண்டமான ஏற்பாடுகள் இருக்காது. மற்ற எந்த ஒரு அமைப்பை சேர்ந்தவருடைய கல்யாணமா இருந்தாலும் அவன் எப்படி நடக்கிறான், நான் தான் சரின்னு சொல்லுவான், அப்படிதான் சொல்லுவான். அதல்ல அவன் சொன்னதெல்லாம் சரியாயிருமா? அப்ப நீங்க என்ன பார்க்கணும்? இப்படியே பார்க்கணும். அதே மாதிரி இந்த சமுதாய பணிக்கு வாங்க. தௌஹீத் ஜமாத்தும் இத்தனை சமுதாய பணி செய்யுது, மற்றவங்களும் நாங்களும் சமுதாய பணி செய்யறோம்னு சொல்றாங்க. இந்த தௌஹீத் ஜமாத் எப்படி சமுதாய பணி செய்யுது? உங்களுக்கு பிரச்சனைனா போராடுது, இடஒதுக்கீடு தாங்கன்னு கேட்குது, கூட்டத்தை கூட்டுது,
மக்களுக்காக போராடுது. இப்படி போராடி விட்டு இதை காட்டி எங்களுக்கு ஒரு 5 எம்எல்ஏ சீட்டு தாங்க, எங்களுக்கு ஒரு வாரிய பதவி தாங்க, எங்களுக்கு அரசாங்கத்தில் பட்டம் பதவி விருதுகள் எல்லாம் கொடுங்க, முக்கிய பிரமுகர்களுக்கு கொடுக்கக்கூடிய இலவச வீட்டு மனை எல்லாம் கொடுங்க, இந்த மாதிரி சொல்லி தௌஹீத் ஜமாஅத்தில் உள்ள ஒருத்தன் இந்த 25 வருஷ பொது வாழ்க்கையில ஒருத்தன் இப்படி அடைஞ்சான்னு உங்களால சொல்ல முடியுமா? ஒரு வாரிய பதவி வாங்கினா, ஒரு எம்எல்ஏ ஆகிட்டான், ஒரு எம்பி ஆகிட்டான், ஒரு அதை வாங்கிட்டான், ஒரு இதை வாங்கிட்டான், அவன் வீட்டு பிள்ளைக்கு வந்து மெடிக்கல் காலேஜில் சீட்டு வாங்கிட்டான்னு சொல்ல முடியுமா உங்களால? எங்க வீட்டு பிள்ளைய படிக்க வைக்கிறதுக்காக நாங்க போய் சீட்டு கடை தரமாட்டான், டாக்டர் சீட்டு தரமாட்டான், ஒரு செகண்ட்ல போட்டு எத்தனை சீட்டு வாங்கி எம்எல்ஏ சீட்டு வேணா கேட்காத டாக்டர் சீட்டு வாங்கிட்டு போன்னு சொல்ல மாட்டான். அப்படியாச்சும் நாங்களும் யாராவது வாங்கினோமா? இலவசமா எத்தனையோ ஆட்களுக்கு இலவசமா நிலம் கொடுக்கணும், ஒரு வார்த்தை சொன்னா போய் தர ரெடியா இருக்கணும், ஆனா அதுக்கு பெரிய விலை கொடுக்கணும், இப்படி கையை கட்டி நிக்கணும், உங்களுக்கு ஒண்ணும் பேச முடியாது. நாங்க வாங்கிட்டா என்னவாயிரும், உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா குரல் கொடுக்க முடியாது, கண்டிக்க இயலாது. சமுதாயத்துக்கு குரல் கொடுக்கிற நமக்கு விலை பேச ரெடியா இருக்கணும், விலை போக ரெடியா இல்ல. தௌஹீத் ஜமாத் விலை கொடுக்க ரெடியா தான் இருக்கிறான். என்ன விலை உங்களுக்கு வேணும்? பணம் வேணுடா பணம் வாங்கலாம், பதவி வேணா பதவி வாங்கலாம், எதுவுமே கிடையாது. இப்படி நீங்க பாக்குற இத்தனை வருஷமா இதை வச்சு இந்த உலக கூட்டம் ஒரு கூட்டத்தை அதிகமா கூட்டக்கூடிய ஒரு இயக்கமா நம்ம தான் இருக்கிறோம். யாரும் இந்த தௌஹீத் ஜமாத் கூட்டுற மாதிரி கூட்டினது இல்ல, ஏன்னா மக்கள் நம்புறாங்க. அதே மாதிரி தேர்தலில் போய் பிரச்சாரம் பண்றாங்க. எப்படி பிரச்சாரம் பண்றாங்க? நம்மளும் தான் பிரச்சாரம் பண்ணுவோம், ஒரு நேரத்தில் ஒரு ஆள் ஆதரிப்போம், எங்க லாபத்துக்கு ஆதரிக்க மாட்டோம். என்னென்ன ஆதரிப்போம்? மக்களுக்கு நன்மை தரக்கூடிய ஒரு கோரிக்கையை வைத்து ஒரு சைடு ஆதரிப்போம். ஆதரிச்சா அவங்க மேடையில் நம்ம ஏற மாட்டோம், தனி மேடை தான் போடுவோம். அங்க ஏற்றி விட்டா அவன் ஒன்னோட ஒன்று பேசிட்டு போயிருவான். ஆடல் பாடல் இடம் கொடுக்க மாட்டோம், கச்சேரிக்கு இடம் கொடுக்க மாட்டோம். அந்த தனித்தன்மையை விட்டு கொடுக்காம நம்ம என்ன செய்யறோம்? நடத்துற காட்சியை பார்க்கிறோம். இவன் என்ன செய்வான்? மீலாதுன்னு மார்க்கத்தின் பேர்ல நடத்துற ஒரு நிகழ்ச்சியை கூட டான்ஸ் ஆடிக்கிட்டு, ட்ரம்மு வாசிக்கிட்டு, யானைப்பட குதிரைப்படையை வச்சுக்கிட்டு, தண்ணி அடிச்சு தொடக்கி மேல கையில மடிச்சு கட்டிக்கிட்டு, இந்த பட போதுமா அந்த பட போதுமான்னு என்ன செய்யறான்? இதெல்லாம் இஸ்லாத்தின் பெயரால் நடக்கக்கூடிய ஊர்வலங்கள் நீங்க பாக்குறீங்க. தௌஹீத் ஜமாத்தில் அதெல்லாம் நம்ம பார்த்தோமா? ஒருத்தர் சொன்னாங்க, அதிகாரிகள் சொன்னாங்க, இங்க தஞ்சாவூர்ல ஒரு மாநாடு போட்டீங்க, மாநாடு போட்டா ஆச்சரியம் என்னன்னு கேட்டா, இந்த வந்தவன்லாம் ஒரு சாரார் உங்களை திட்டிட்டு போனாங்க. என்ன திட்டு போனாங்கன்னா, பீடி சிகரெட் கடைங்க நிறைய கொண்டாந்து கடையை போட்டிருக்காங்க. என்னங்க ஒரு பீடி விற்கல, ஒரு சிகரெட் விற்கல, ஒருத்தம் கூட இருக்க மாட்டானுங்களா பீடி குடிக்கிறவங்க, என்ன கூட்டவங்க என்று அவங்க சொன்னதாக உளவுத்துறை அதிகாரி நம்மள்ட்ட சொல்றாரு. அப்ப என்ன மாதிரியான ஒரு தாக்கம் இன்னைக்கு மக்கள்கிட்ட ஏற்பட்டிருக்குன்னு பாத்தீங்களா? இவ்வளவு பெரிய டாஸ்மாக் கடையெல்லாம் அந்த கும்பகோணத்துல மாநாடு நடத்தினமே, அப்ப சொன்னாங்க டாஸ்மாக் கடையெல்லாம் குவிச்சுட்டானுங்களாம். டேய் முஸ்லிம்கள்லாம் பாய் விட பெரிய பேரணி நடத்துறாங்க, சரக்கு ஸ்டாக் வைடான்னு சொல்லிட்டு. கடையில பார்த்தா எப்பவும் உள்ள வியாபாரம் இல்ல. ஏன் பேரணினால மக்கள் நடமாட்டம், நம்ம கொண்டு போயிட்டு இருந்தோமா, ஒரு உருப்பையே குடிக்க மாட்டானா? அந்த மாதிரி எப்படி எல்லாம் ஆக்கிதான். இதெல்லாம் நீங்க கவனிச்சு இப்படி வெளியே இருந்து பாருங்க. தௌஹீத் ஜமாத்தில் நாங்க சொல்றோம்னு பார்க்காதீங்க, வித்தியாசத்தை நீங்களே தெரிஞ்சுக்கலாம். பெரிய மார்க் ஆராய்ச்சிலாம் இதுக்கு தேவை கிடையாது. அப்படி மேலோட்டமா நீங்க பாத்தீங்கன்னா இது ஒரு டிஃபரெண்டா தான் இருக்கிறாங்க. அதுக்காண்டி 100% நாங்க சுத்தம்லாம் கிடையாது. தௌஹீத் ஜமாத்திலையும் மிஸ்டேக் உள்ளவங்க இருப்பாங்க, ஒப்பிட்டு பார்க்கும்போது கம்மியா இருப்பாங்க. குறையே இல்லைன்னா இல்ல, இங்க உள்ளவனே போட சில தப்பு செய்யறவன் இருப்பான், சில வாங்கின கொடுக்காத 4 பேருக்கு தான் செய்வான். வாப்பா சொல்லிட்டான்னு வரதட்சணை வாங்கிட்டு கூட ஒருத்தன் இருப்பான். ஆனா பொறுப்போட்டு ஒன்று தூக்கணும், அது ஒரு விஷயம். அப்படி 1-2 நீங்கள் பார்க்கலாமே தவிர, நீங்க எப்படி பார்க்கணும்? 100% நல்ல வேண்டும் எங்கேயும் பார்க்க இயலாது. அது மலக்கத்தான் கொண்டாந்து இறக்கணும். மனுஷனை கொண்ட ஒரு ஜமாத்துல என்ன செய்ய முடியாது? 100% பரிசுத்தம் யாரையும் கொண்டாந்து காட்ட இயலாது. இருக்கிறதுல நீ ஃபெயில் ஆகும்போது நாங்க பாஸ் ஆகிற மார்க் வாங்குறோமா இல்லையா? நீ 10 மார்க் 15 மார்க் வாங்க முடியாம இருக்கிற, நாங்க ஒரு 40 எடுக்கிறோமா இல்லையா? அதான் மேட்ரு. அப்ப எது பாஸ் ஆகுறதுல இருந்துகிட்டு போங்க. நீங்க எங்களை விட நல்ல நிலைக்கு நீங்க வாங்க, வந்து ஜமாத்தை கையில் எடுத்து நல்லபடியா கொண்டு போங்க. இதை விட வேற எந்த ஜமாத்து நல்லா இருக்குன்னு நான் வந்து முதல்ல சேர்ந்துக்கிறேன். நான் சொல்லக்கூடிய இந்த தன்மையெல்லாம் ஒப்பிட்டு பார்த்து, இந்த உங்களை விட இந்த ஒரு ஜமாத்து நல்லா இருக்குன்னு சொல்லுங்க, நான் சாதாரண உறுப்பினராக வந்து அதில் சேர்ந்துக்க ரெடியா இருக்கிறேன். இதுதான் அடிப்படை. வழங்குதா? அதான் அடிப்படை வழங்கி குழப்பம் வராது. ஒரு ஹதீஸ சஹீஹ்னு நீங்க முடிவு செஞ்சுட்டு அதுக்கு பின்னாடி திரும்ப மறு ஆராய்ச்சி செஞ்சு அது லைஃப்னு நீங்க முடிவு செஞ்சதுக்கு பின்னாடி முன்னாடி நீங்க சஹீஹ்னு சொன்னதையே சொல்லலன்னு சொல்லி இருக்கிறீங்களா? எங்கேயாவது அந்த மாதிரி நீங்க சொல்லி இருக்கிறீங்களா? நீங்க குறிப்பிட்டு சொன்னா சொல்ல முடியும். மனிதனுங்கிற முறையில் இருக்கான்னு தெரியல, நீங்க சொன்னா சொல்லலாம். இல்ல எனக்கு கேள்வி வந்து ஒண்ணு நீங்க சொல்லியிருக்கணும், இல்லன்னா சொல்லலன்னு இருக்கணும்ல. சொன்னதாக சொல்லுங்க, இல்ல சொல்லலங்கிற விஷயத்த மட்டும் சொல்லுங்க, அதான் எனக்கு தகவல். இதை இப்படி சொன்னீர்கள் குற்றச்சாட்டா கேளுங்க. நீ என்ன செய்யணும்னா, அப்படி சொல்லி இருப்போம்ல,
சொல்லி இருப்போம் நினைக்கிறீங்கல்ல, அது என்ன விஷயம்னு சொல்லி கேளுங்க. அப்படி எதுவும் காட்டுறதுக்கான எனக்கு விருப்பம் இல்லை. நினைவு இருந்தா நீங்க சொல்லி காட்டுங்க. இப்போ நீங்க உங்களுக்கு எதுவும் அப்படி நான் விட்டுறலாம் அப்படின்ற மாதிரி இருக்கலாம், மனிதன் இருக்கலாம், மனிதன்ட இருக்கலாம். அதாவது நேற்று சரின்னு சொல்லிட்டு இன்னைக்கு தவறுன்னு சொல்றதுங்கிறது மனிதன்ட்ட உள்ளது. நான் ஏற்கனவே சரின்னே சொல்லல அப்படியும் சொல்றது மனிதன்ட்ட உள்ளதுதான். யாவுப்படுத்தின பிறகு என்ன சொன்னாங்கன்னு தான் பார்க்கணும். அப்படி இமாம்கள் 4 இமாம்களுக்கு நூற்றுக்கணக்கான மசாயில் அப்படி சொல்லியிருக்காங்க, சொல்லிட்டு சொல்லன்னு இருக்கிறாங்க. மசாயில் இமாம்கள் இல்ல, நீங்க சொல்லியிருக்கிறீங்களா? என்னோட தகவல் நீங்க சொல்லியிருக்கிறீங்க. இருக்கு சொன்னேன்னு தெரியல, இருக்கலாம்னு தான் சொல்லுவான். சரி, சொல்றது தப்பு கிடையாது, மனிதன்கிற முறையில சொல்லுவான் யாரா இருந்தாலும். கேள்வி என்ன சொல்லுங்க, சொல்லிதான் எடுத்துக்க, இந்த விஷயம் சொல்லி காட்டுங்க. அதாவது வந்து இப்படி சொல்லி இருக்கிறேன்னா இல்லையா அப்படின்றது உங்களுக்கு ஞாபகத்தில் இல்லை, ஆனா சொல்லி இருக்க மாட்டாங்கன்னு அடிச்சு யாருக்கும் சொல்ல முடியாது, கேரண்டி சொல்ல முடியாது. அதுதான் என்னோட கேள்வி. இதுதான கேள்வி, இது ஒரு கேள்வி இல்லையா? சரி, இருந்தாலும் அது பதில நான் சொல்லிடுறேன். அதாவது என்னன்னு கேட்டாங்க, நம்ம சில நேரங்கள்ல ஒரு விஷயத்தை சரியான செய்தின்னு சொல்லியிருப்போம் இல்லையா, அதுக்கப்புறம் தவறான அதிசயம் சொல்லியிருப்போம். ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு செய்தி எழுதிட்டு நம்ம என்ன எழுத நமக்கே யாபம் இல்லாம இருக்கும். நீங்க ஒரு கடிதம் எழுதிட்டு கூட யாபம் இல்லாம என்ன செய்றீங்க, மறந்து போயிடுறீங்க. ஒரு ஆளுக்கு ஒரு தபால் எழுதுறீங்க 5 வருஷத்துக்கு முன்னாடி, அப்புறமேல கேட்டா அப்ப எழுதலையே, எடுத்து உன காட்டணும், சாரி மறந்துட்டேன். இது வந்து பொய் கிடையாது, மனிதன்கிற முறையில் ஏற்படும். இது ஒரு கொஸ்டினாவே ஆக்குனால அவர் இறைத்தன்மை இருக்குன்னு ஆயிரும். இதுல இருந்து தப்பிச்ச ஒரு மனுஷன் உலகத்தில் உண்டா? நீங்க ஒரு 10 ஆண்டுக்கு முன்னாடி சொன்ன அனைத்தையுமே நான் யாவும் வைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனிதன் உலகத்தில் இருக்க முடியுமா? இருக்கவும் முடியாது. அதனால நம்மளே என்ன பண்ணிருக்கோம், அவர் கேட்டது எதுன்னு எனக்கு தெரியல, இருக்கலாமான்னு கேட்டா இருக்கலாம், கரெக்டா என்னன்னு நமக்கு சொல்ல முடியாது. ஒரு விஷயத்தை நானே சரின்னு சொல்லியிருக்கலாம், நான் சரின்னு சொன்ன எனக்கு யாவும் இல்லாம இருக்கலாம். நான் ஆய்வு செஞ்சு தவறா சரியான அது இல்லைன்னு சொல்லும் போது நேற்று சரின்னு சொன்னீங்களேன்னு கேட்டா நினைவு இல்லை, என்ன சொன்னு காட்டுங்கன்னு கேட்பேன். அது சொல்லி இருந்தேன்னு சொன்னா அந்த காரணம் இதை ஆய்வு பண்ணி அதுல உள்ள கரெக்டான பதிலும் சொல்லிட்டு போயிடலாமே தவிர இல்லைன்னா சொல்லவே முடியாது. அப்படி சொன்னா அல்லாஹ்வாயிரணும். அல்லாஹ் ஒருத்தனுக்கு தான் சொன்னதை மறக்காத, உமாக்கான ரப்புக்க நசியா, உமது இறைவன் தான் மறப்பவன் இல்லை. அப்ப ஆதமே மறந்து விட்டார் ஒரு கட்டளையை, நபி நம்ம பாவா மறந்து போயிட்டாரு அல்லாஹ்வுடைய கட்டளைய, அதுல இருந்து நமக்கு மறதி வந்துகிட்டு இருக்கு இல்லையா? அதனால மறதி, தவறு, முன்னாடி சொன்னது பின்னாடி மாத்துறது, இதெல்லாம் வந்து எல்லார்ட்டையும் உள்ளது. இது ஒரு கொஸ்டின் ஆக்கவே கூடாது. முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் இதை கொஸ்டின் ஆக்கினா உலகத்தில் வாழ முடியாது. யாரும் வந்து நீங்க நேற்று சொன்னதை மாத்தினது இல்லைன்னு ஒரு ஆளை சொல்ல முடியுமா? கல்யாணம் பண்ணும் போதே ஒப்பந்தம் பண்றீங்க, நான் வந்து ஒழுங்கா உன்னுடைய கடமையை செய்வேன், நான் உன் கடமையை செய்வேன், அடுத்த நாள ஏற்று பேசுறேன். நேத்தான் ஒப்பந்தம் போட்டு வந்திருக்கிறீங்க, அடுத்த நாள மீறிக்கிட்டு அத்தனை சண்டை வருது புருஷன் பொண்டாட்டிக்கு. இதெல்லாம் என்ன காரணம்? மனிதன்கிறவன் அப்படித்தான் படைக்கப்பட்டு இருக்கிறான். இப்ப உள்ளதை வச்சு நம்ம கரெக்ட்னு நினைச்சிட்டு இருப்போம், நாளைக்கு பார்த்தா வேற மாதிரி போயிடும். நீ தான் உன்னை நண்பன் சொன்னேன், நான் தான் சொன்னேன், நான் என்ன அல்லவா? எத்தனை பேர் நம்மளோட இருந்தாங்க, நல்லவங்க நினைச்சுக்கிட்டு இருந்தோம். போன பிறகு நீ தானப்பா நல்லவன் சொன்ன, நான் தான் சொன்னேன், நல்லவன் தெரியும் போது நல்லவன் சொன்னேன், கெட்டவன் தெரியும் போது கெட்டவன் சொன்னேன். அப்படிதான் மனுஷனுக்கு சொல்ல முடியும். ஒருத்தன் கெட்டவனா இருந்துகிட்டு நல்லவனை நடிச்சு அதை கூட கண்டுபிடிக்க இயலுமா? எனக்கு, உங்களுக்கு தான் இயலுமா? யாருக்கு தான் இயலுமா? இப்படி அதாவது மனசில் உள்ளது, அது வந்து மறதி, தவறு, பிழை, இதுகளுக்கு அப்பாற்பட்ட எந்த மனிதனும் கிடையாது. இது ஒரு மேற்றே கிடையாது. நேத்து ஒண்ணு சொல்லிட்டு அது இன்னைக்கு வந்து நான் சொல்லல அப்படின்னு மறதியா ஒருத்தன் சொன்னால் இது பிழை கிடையாது, அது ஏற்படாது.